வெல்கம் டு எஸ்கே கரியர் அகாடமி. ஸ்டே வேக்கன்சிக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்னிங் நம்ம அதனுடைய ஷெடியூல் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே வேக்கன்சில நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன காலேஜ்ல எத்தனை சீட் வேக்கன்சி வந்திருக்கு, கவர்மெண்ட் காலேஜ்ல எவ்வளவு சீட் வேக்கன்ட் இருக்கு, அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல எத்தனை சீட் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வேகன்சி இருக்கு, அதுக்கப்புறம் பிரைவேட் யூனிவர்சிட்டியில எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்குறது டென்டேட்டிவ் வேகன்சி ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த டைம் நமக்கு ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு 2 சீட் வேக்கண்ட் வந்திருக்கு. பிசியில ஒரு சீட் வேக்கண்ட் இருக்கு, அதே மாதிரி எஸ்டியில ஒரு சீட் வேக்கண்ட் இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 2 சீட் கவர்மெண்ட் காலேஜ்ல வேக்கண்ட் இருக்கு. அது கியாபி விஸ்வநாதன் திருச்சியில ஒண்ணு, அதுக்கப்புறம் நீலகிரி கவர்மெண்ட் காலேஜ்ல ஒண்ணு. ஸோ 2 சீட் கவர்மெண்ட் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கண்ட் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, நல்ல நீட் ஸ்கோர் இருக்கு அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கவர்மெண்ட் காலேஜ்ல நான் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த காலேஜை நீங்க சாய்ஸில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனை சீட் வேக்கன்ட் இருக்கு, என்னென்ன காலேஜ்ல வேக்கன்சி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் பாருங்க ஃபர்ஸ்ட் எஸ்சியில கற்பக விநாயகாவில் ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பிஎஸ்சியில எஸ்சிஏல ஒரு சீட் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மூகாம்பிகையில பாத்தீங்கன்னா எம்பிசியில 2 சீட் வேக்கன்ட் இருக்கு, எஸ்சிஏல ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன்ல பிசியில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு, எஸ்சியில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் தாகூர் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா பிசியில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு, எம்பிசி அண்ட் டிஎன்சில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வேலம்மாள்ல பாத்தீங்க அப்படின்னா பிசியில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியிலையும் பிசியில கம்யூனிட்டிக்கு ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. மாதா மெடிக்கல் காலேஜ்லயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிசியில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ்ல எந்த வேக்கன்ட்டும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு கிடைக்கல. அதே மாதிரி இப்ப பனிமலர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிசி டிஎன்சில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சிஏல ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்திரா மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சில ஒரு சீட் வேக்கன்சி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தாவில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சிஏல ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு, தென் எஸ்சியில ஒரு சீட் வேக்கன்ட் கொடுத்திருக்காங்க. அருணையில பாத்தீங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு, தென் எஸ்சியில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. சென்ட் பீட்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ்சியில ஒரு சீட் வேக்கன்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நந்தா மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்சியில 3 சீட் வேக்கன்ட் இருக்கு, எம்பிசி டிஎன்சில ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அன்னை மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது பாத்தீங்க அப்படின்னா பிசியில 2 சீட் வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த கம்யூனிட்டி பிசியில 2 சீட் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்சியில 2 சீட் வேக்கன்ட் இருக்கு. ஸோ இவங்களுக்கு இப்ப கவர்மெண்ட் கோட்டால பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி, மயிலாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி இவங்க எல்லாமே வருவாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலாவே இவங்களுடைய சீட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. அதே மாதிரி இப்ப சிஎம்சி வெல்லூர் 20% இருக்கு இல்லையா, ஸோ அதுல எந்த வேக்கன்ட்டும் இல்லை. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இப்ப பாருங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒவ்வொரு கம்யூனிட்டி கிடையாது மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல பாருங்க உங்களுக்கு கற்பக விநாயகாவில் 4 சீட் வேக்கன்ட் இருக்கு. ஸோ அவங்களுடைய என்ஆர்ஐ சீட் ஒன்று. ஸோ டோட்டலா 5 சீட்டா போயிடும். கவர்மெண்ட் கோட்டால ஒரு சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு சீட்டு. ஸோ டோட்டலா 5 சீட் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சியில நமக்கு டோட்டலா ஒரே ஒரு சீட்டு தான் வேக்கன்ட் இருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட சேர்த்து. அதே மாதிரி இப்போ ஸ்ரீ மூகாம்பிகை இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு இல்லையா கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காலேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 12 சீட் உங்களுக்கு வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி தனலட்சுமியில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 சீட் வேக்கன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் தாகூர் மெடிக்கல் காலேஜ்ல 7 சீட் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேலம்மாள்ல பாத்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு. ஸோ டோட்டலா 2 சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மாதா மெடிக்கல் காலேஜ். ஸோ மாதா மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் வேக்கன்ட் இருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டியில 4 சீட் வேக்கன்ட் இருக்கு. ஸோ டோட்டலா அவங்கள்ட்ட 7 சீட் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா படிமலர் மெடிக்கல் காலேஜ்ல ஆல்ரெடி 2 சீட் கவர்மெண்ட் கோட்டாவில் பார்த்தோம். இப்போ ஒரு சீட்டு, டோட்டலா 3 சீட் அவங்கள்ட்ட வேக்கன்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
இந்திரா மெடிக்கல் காலேஜ்ல ஆல்ரெடி கவர்மெண்ட் கோட்டால ஒரு சீட் இருக்கு. இதுல மேனேஜ்மெண்ட் கோட்டால 13 சீட் இருக்கு. ஸோ டோட்டலா 14 சீட் வந்து அவங்கள்ட்ட வேகன்சி இருக்கு. சுவாமி விவேகானந்தால வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால 2 சீட் வேக்கன்ட் இருக்கு. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால 4 சீட்டு. ஸோ டோட்டலா 6 சீட் அவங்கள்ட்ட வேக்கன்ட் இருக்கு. அருணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால 2 சீட் வேக்கன்ட் இருக்கு. இதுல வந்து 3 சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து அருணை அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெலுங்கு மைனாரிட்டில வரும். ஸோ அதனால அதுல 2 சீட்டு. ஸோ டோட்டலா இவங்கள்ட்ட வந்து 7 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. சென்ட் பீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு கவர்மெண்ட் கோட்டால இருக்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால 15 சீட் இருக்கு. ஸோ டோட்டலா இவங்கள்ட்ட 16 சீட் வந்து வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி நந்தா மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால 4 சீட் வேக்கன்ட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால 11 சீட்டு. ஸோ டோட்டலா 15 சீட் வேக்கன்ட் இருக்கு. அண்ணா மெடிக்கல் காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 சீட் வேக்கன்ட் இருக்கு கவர்மெண்ட் கோட்டால. இதுல 16 சீட்டு. ஸோ டோட்டலா 20 சீட் வேக்கன்ட் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல வந்து நமக்கு டோட்டலா வந்து 153 சீட் வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ பிரைவேட் யூனிவர்சிட்டியில 4 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அது இப்போ ஒரு தக்சசீலா வந்திருக்கு. ஸோ 5 பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா இது ரெண்டையும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் கோட்டால பாருங்க நல்ல சீனிவாசஸ் மெடிக்கல் காலேஜ் சமயபுரத்துல இருக்கிறதுல பிசில 3 சீட்டு, பிசிஎம்ல 1 சீட்டு, எம்பிசி அண்ட் டிஎன்சில 5 சீட்டு, எஸ்சில 3 சீட் இருக்கு கவர்மெண்ட் கோட்டாவில். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 35 சீட் இருக்கு. ஸோ டோட்டலா அவங்கள்ட்ட 47 சீட் வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரால வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சில 2 சீட் வேக்கன்ட் இருக்கு. எஸ்சில 1 சீட் வேக்கன்ட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால 20 சீட் வேக்கன்ட் இருக்கு. ஸோ டோட்டலா அவங்கள்ட்ட 23 சீட் வேக்கன்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இவங்கள்ட்ட பிசில 4 சீட் இருக்கு. பிசிஎம்ல 1 சீட் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எம்பிசி டிஎன்சில 1 சீட் இருக்கு. எஸ்சில 1 சீட் இருக்கு. எஸ்சிஏல 1 சீட் இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் கோட்டாக்கு. அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து 30 சீட் இருக்கு. இவங்க தெலுங்கு மைனாரிட்டில வர்றதுனால அங்க ஒரு சீட் இருக்கு. ஸோ டோட்டலா 39 சீட் இவங்கள்ட்ட வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி கன்னியாகுமரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசியில 3 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. எம்பிசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டால 13 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. இவங்க வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி. ஸோ அதனால இவங்கள்ட்ட கிறிஸ்டின் மைனாரிட்டியில 2 சீட்டு வேக்கன்ட் இருக்கு. ஸோ டோட்டலா 19 சீட் இவங்கள்ட்ட வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி தக்சசீலாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசியில 6 சீட் இருக்கு. பிசிஎம்ல 1 சீட் இருக்கு. எம்பிசியில 1 சீட் இருக்கு. எஸ்சியில 1 சீட்டு அண்ட் எஸ்சிஏல 1 சீட்டு இருக்கு. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாக்குறீங்க அப்படின்னா 12 சீட் வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா இவங்கள்ட்ட 22 சீட் வேக்கன்ட் இருக்கு தக்சசீலால. ஸோ இப்போ டோட்டலா கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 150 சீட் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியில வேகன்சி நமக்கு இந்த ரவுண்ட்ல வந்திருக்கு. ஸோ இதை வச்சு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து எம்பிபிஎஸ்க்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ பிடிஎஸ்க்கு வந்து பாக்குறீங்க அப்படின்னா பிடிஎஸ்ல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்லயும் வேகன்சி வந்திருக்கு. இப்போ கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்கு. அந்த 3 கவர்மெண்ட் காலேஜ்லயும் வந்து பாருங்க 7 சீட்டு, ஒரு காலேஜ்ல 4 சீட்டு, தென் அதுக்கப்புறம் கடலூர்ல இருக்கக்கூடிய காலேஜ்ல 5 சீட்டு. ஸோ டோட்டலா உங்கள்ட்ட 16 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல வேகன்சி இருக்கு பிடிஎஸ்க்கு. அதே மாதிரி இப்ப பிடிஎஸ்ல செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இது ரெண்டுலயும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய காலேஜ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டால கம்யூனிட்டி வைஸ் எத்தனை சீட் இருக்கு, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால எத்தனை சீட் இருக்கு அப்படின்றத இங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சீட் வந்து பிடிஎஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 160 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்கும் சேர்த்து பிடிஎஸ்ல மொத்தம் 160 சீட் வந்து வேகன்சி இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வேகன்சி லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதனுடைய ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த ரவுண்ட்ல வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்க எம்பிபிஎஸ்க்கு வந்து 5 லேக் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். பிடிஎஸ்க்கு 2 லேக் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அவங்க இன்கம் சர்டிபிகேட் வந்து 2.5 இருக்கிறவங்க அவங்க வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை தவிர மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணாதான் நீங்க இந்த ரவுண்ட்ல வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசன் இருக்கனால எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுனாவது இந்த காலேஜ் தான் வேணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா அந்த காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் வச்சுக்கோங்க. அதர் வேற காலேஜஸ் எதுவும் சாய்ஸ் ஃபில் வைக்க வேண்டாம். ஸோ ஆல்ரெடி நம்ம கவுன்சிலிங் ஷெட்யூல் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. Thanks for watching my videos. Don't forget to subscribe. See the next video. Thank you so much.